தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு ஆதரவாக செயல்பட்டதாக புகார் தெரிவித்த நிலையில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தற்பொழுது சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தேசிய புலனாய்வு அமைப்பைச் சேர்ந்த அதிகாரிகள் தற்பொழுது பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், கூடுதல் விவரங்கள். வணக்கம். தடை செய்யப்பட்ட இயக்கங்களுக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆட்களை சேகரித்து வருவதாக கிடைத்த தகவலை அடுத்து தேசிய புலனாய்வு முகமையினர் கடந்த சில வாரங்களாக பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தி வருகின்றனர். அந்த முறையில் கடந்த வாரம் நடத்தப்பட்ட சோதனையில் சென்னை, மயிலாடுதுறை ஆகிய இடங்களில் கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டது. சென்னை புரசேவாக்கம் அழகப்பா சாலைகளில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் அல்பாசித் என்பவரை எண்ணெய் அதிகாரிகள் கைது செய்தனர். இதனையடுத்து அவரை கைது செய்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர். விசாரணை நடத்திய அடுத்து அவர் அளித்த தகவலின் பேரில் தற்போது 4 மாவட்டங்களில் 6 இடங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னை, மன்னார்குடி உள்ளிட்ட 6க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. இன்று காலை முதலே எண்ணெய் அதிகாரிகள் இந்த சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். தடை செய்யப்பட்ட ISIS அமைப்பதற்கு ஆள் சேர்த்ததாக அடிப்படையில் இந்த சோதனையானது நடைபெற்று வருவதாகவும் தற்போது 2 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த மொத்தமாக 6 இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையின் அடிப்படையில் கிடைக்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் தற்போது 2 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக எண்ணெய் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.